ஜேபியும் தையலகம். போஸாக இருந்தாலும் சரி, ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் சரி, நம்ம ப்ளெயினாக யூஸ் பண்ணுறதை விட சின்னதாக ஒரு டெக்கரேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிட்டோம்னாக்கா பேக் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளார் தைக்கிறதுக்கு கற்றுக்கலாம். ஓகேவா? ரைட். அகலம் 1 இன்ச், அதோட நீளம் 13 அங்குலம் எடுத்துருக்கேன். ஓகேவா? அளவுள்ள ஒரு சின்ன பிட் கிளாத் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோட ஒரு கார்னரில் மடித்து தைச்சிடலாம். சின்னதாக மடித்து அடிச்சிடலாம். ஒரு தடவை மடிச்சுட்டு இன்னொரு தடவை மடித்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்ச பிறகு அப்புறமா சின்ன சின்னதாக சுருக்குகள் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக ஸ்கர்ட்டு பாவடைக்கெலாம் தைப்போம் இல்லையா, அது மாதிரி சின்ன சின்னதாக சுருக்குகள் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுருக்குகள் வச்சு எடுத்த பிறகு இந்த நுனி பாகம் இருக்கு இல்லையா, இந்த நுனி பாகத்தை மடக்கிடலாம். மடக்கிட்டு லேசாக இப்படி சுற்றுனாலே நல்லா நமக்கு பூ மாதிரி உருண்டு வரும். இந்த மாதிரி லேசாக அதை அப்படியே சுற்றிகிட்டே வர வேண்டியது. சுற்றி சுற்றி வந்தோன்னா சின்னதாக பூ மாதிரி வரும். இல்லைன்னா கடைசி பாகத்தையும் மடக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கை ஊசி எடுத்துக்கலாம். கை ஊசியில் நூல் கோர்த்துட்டு இந்த கடைசியை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாகத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டு அப்படியே அந்த வரிசை மாறாமல் சின்ன சின்னதாக தையல் போட்டு வரலாம். அதே மாதிரி சுற்றி ஒரு இடத்துலையும் இந்த 3 வரிசையும் சேர்த்து வச்சு சரியாக நகராமல் இருக்கிறபடிக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஸ்டிச் போட்டு அதை நகர விடாமல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்படியே திருப்பி இந்த இடத்துல இந்த 3 அடுக்குமே நகராது அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு தையல் லேசாக குத்தி எடுத்துட வேண்டியது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் திருப்பி வச்சு 3 அடுக்கும் சேர்கிற இடத்துல ஒரு ஃபிட்டிங் தையல். எஸ், எல்லா இடத்துலையுமே தைச்சிட்டோம், நகராது, நல்லா ஃபிட்டப் பண்ணிட்டோம். அப்படிங்கிற பிறகு நம்ம எந்த பர்ஸ் அல்லது பேக்கில் தைக்க போகிறோமோ அந்த பர்ஸ் அல்லது பேக் எடுத்து அந்த இடத்துல வச்சு இதே மாதிரி திரும்பவும் ஃபிட்டிங் தையல் போட்டுக்கலாம். பேக்குக்கும் இந்த ஃப்ளாருக்குமா ஒரு ஃபிட்டிங் தையல் நகர விடாதபடிக்கு நல்லா ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கங்கே ஒரு லேயரையுமே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஃப்ளார் பிரிஞ்சு வராமல் இருக்கும். கைத்தையல் போடுறோம் இல்லையா, அதனால் கூடவே 2 தையல் போட்டோம் நல்லா ஸ்ட்ராங்காக
ஃபிட்டப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் தைக்க முடியுமோ ஸ்டிச் பண்ணி ஒரு லேயரையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி இப்போ சென்டர் போட்டில் மேக்ஸிமம் டைம்ஸ் நல்லா ஸ்டிச் பண்ண பின்னாடி இந்த சென்டரில் மையத்தில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஒரு பீட் அல்லது ஒரு ஸ்டோன் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அதையுமே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கூட ஒரு தடவை ஸ்டிச் போட்டோன்னாக்கா பாசி கலண்டு வராமல் இருக்கும். கூட ஒரு தடவை ஸ்டிச் போட்டோன்னாக்கா பாசி கலண்டு வராமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஃப்ளார் ரெடி. இன்றைக்கி நாம் எந்த கிளாத்தில் போஸ் தைச்சோமோ அதே கிளாத்லேயே ஃப்ளார் தைச்சிருக்கோம் இல்லையா? இதே நீங்கள் சிங்கிள் கலர் இருக்கிற கிளாத்தை யூஸ் பண்ணியும் தைக்கலாம். இந்த பேக்கில் பிளாக் அல்லது பிஸ்கட் கலர் பிளெயின் கிளாத் யூஸ் பண்ணி ஃப்ளார் தைச்சோன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஓகேவா? ரைட், மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.